அனைவருக்கும் வணக்கம். அது சரியா அமெரிக்காவில் பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள ஃபெடலோஃபியா அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல 1998 சமயத்தில் ரிட்டன் ஸ்கொயர் என்ற அபார்ட்மெண்ட்டில் செகண்ட் ஃப்ளோரில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் 23 வயது நேர்ந்த இந்த ஷனன். இந்த ஷனன் பக்கத்தில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் ஃபைனான்ஸ் சம்பந்தமான ஒரு கோர்ஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு வராங்க. இப்படி படிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் சரியா மே 7 1998 திடீர்னு அவங்களுடைய வீட்டில் இருந்து உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான கதறல் சத்தம் அக்கம் பக்கத்தில் இருந்த ஆட்களுக்கு கேட்டிருந்திருக்கு. இதை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரர் ஷனனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்தபடி தன்னுடைய வீட்டில் இருந்து கிளம்பி செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஷனனுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்க்குறாரு. அப்போது ஷனன் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கதற சத்தம் கேட்குது. இதனால் பதட்டமான அந்த நபர் உடனடியாக கீழே இறங்கி வந்து கீழ் வீட்டில் தங்கியிருக்கிற அந்த பெண்ணையுமே கூப்பிட்டு இருந்திருக்காரு. அவங்களுமே மேலே வந்து பார்க்கும்போது அந்த வீட்டில் இருந்து சத்தம் மெல்லமாக அமைதியாக இருந்திருக்கு. இதனால் ஷனனுக்கு ஏதோ இந்த வீட்டுக்குள்ளே நடக்குது அப்படின்னு பதட்டமான பக்கத்து வீட்டுக்காரர் இமிடியேட்டா அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்ணி சொல்றாரு. போலீஸ் ஆஃபீஸருமே சம்பவ இடத்துக்கு 7 நிமிஷத்துல வந்திருக்காங்க. அவர்களுமே சம்பவ இடத்தை வந்து பார்த்ததுக்கு பிறகு அந்த வீட்டில் இருந்து சந்தேகப்படுற மாதிரியான எந்த ஒரு தடயமுமே எந்த ஒரு சத்தமுமே அவங்களுக்கு வரவே இல்லை. மேற்கொண்டு அந்த வீட்டை உடைச்சிட்டு உள்ள போவதற்கு உண்டான எந்த ஒரு தடயங்களுமே அவங்களுக்கு அந்த சமயத்தில் காணப்படலை. இதனால ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் வெளியில வந்து அந்த செகண்ட் ஃப்ளோருடைய ஷனான் தங்கி இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற பால்கனி கிட்ட லைட் அடிச்சு பார்த்துருந்துருக்காங்க. அப்போ அந்த பால்கனியோடைய கேட் வந்து பூட்டி இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா அந்த ஸ்கிரீனோடைய டோருமே லாக் பண்ணப்பட்ட நிலையில இருக்கு. ஷனான் அந்த வீட்டுக்குள்ள நிம்மதியாக தான் தூங்கிட்டு இருக்காங்க. இதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் அங்கிருந்து கிளம்ப போறதா சொல்றாங்க. அப்போ சத்தம் கேட்ட மாதிரி எங்களுக்கு இருந்துச்சே சார் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லும்போது போலீஸ் ஆஃபீஸர் ஒருவேளை பக்கத்து தெருவில் இருந்த சத்தம் கேட்கலாம், நீங்க போய் தூங்குங்க, மீறி ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா மறுபடியும் 911க்கு கால் பண்ணுங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்துலேயே வந்த வேகத்தில் கிளம்பி போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஷனனுக்கு அடுத்த நாள் மே 8 1998 ஃபர்ஸ்ட் இயரோடைய ஃபைனல் எக்ஸாம் இருக்கு. இதனால முதல் நாள் மே 7 ஈவினிங் வரைக்குமே அவங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அடுத்த நாள் அவங்களுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, காலை 9 மணிக்கு எக்ஸாம் இருந்திருக்கு. அது முடிஞ்சதுக்கு பிறகு லஞ்சுக்காக ஷான் அப்படின்ற தன்னுடைய அண்ணனை மீட் பண்ண போகணும். அது முடிஞ்சதுக்கு பிறகு தன்னுடைய அப்பா அம்மா தங்கியிருக்கிற மேரிலாண்ட் அப்படின்ற ஊருக்கு இந்த ஃபெடலோஃபியா என்ற இடத்துல இருந்து கிளம்பி போகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஷனனுடைய பிளானா இருந்திருக்கு. ஆனா அடுத்த நாள் ஷனனுடைய அண்ணன் ஷான் அப்படின்றவர் இந்த பெண் சொன்ன அதே ரெஸ்டாரண்ட்ல லஞ்சுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஷனன் மட்டும் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. இதனால பதட்டமான ஷான் என்னாச்சு, ஷனன் எங்க அப்படின்னு சொல்லி ஷனனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அப்போதான் ஷனன் யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாம் எழுத வரவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் அந்த நண்பர்கள் மூலியமா இந்த அண்ணனுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. பதட்டமான அந்த அண்ணன் இமிடியேட்டாக ஷனனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. இதனால் நேரடியாக போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஷனனுடைய வீட்டு டோரை தட்டி பார்க்குறாங்க. அப்போது எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. உடனடியாக அந்த அண்ணன் கீழே இறங்கி வந்து ஷனனுடைய பால்கனியை பார்க்கும்போது பால்கனியோடைய டோர் ஓப்பன் பண்ண நிலையில் இருக்குது. ஆனால் ஸ்க்ரீனோடைய டோர் மட்டும் க்ளோஸ் பண்ண நிலையில் இருக்குது. இதனால் ஷனன் உள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை மறுபடியுமே அந்த அண்ணன் தட்டி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனாலுமே ஷனன் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே அவங்களுக்கு வரவே இல்லை. அந்த சமயத்தில் தான் ஷனனை தேடி அவங்களுடைய அண்ணன் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டதுமே கீழ் வீட்டில் தங்கியிருந்த பெண் முதல் நாள் ஷனன் கத்துற மாதிரியான வாய்ஸை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து முதல் நாள் நடந்த விஷயங்கள், போலீஸ் வந்துட்டு போன விஷயங்கள்லாம் சொன்னதுக்கு பிறகு ஷானுக்கு பயங்கர சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது. கண்டிப்பாக ஷனன் உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய டோரை யோசிக்காமல் உடைச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு உள்ளே போய் பார்க்கும்போது தான் அவருடைய ஆசை தங்கச்சி 23 வயது நேர்ந்த ஷனன் உடம்புல எந்தவித துணியுமே இல்லாம குப்புறப்படுத்த நிலையில பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு மர்மமான முறையில் உடம்புல கீறல்களோட இறந்து கிடக்கிறத பார்க்குறாரு. இதை பார்த்து மிரண்டு போன அந்த அண்ணனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அன்னைக்கு ஷனனுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? ஷனன் உடம்புல எந்தவித துணியுமே இல்லாம அன்றைய நாள் அந்த இடத்துல இறந்து கிடப்பதற்கான காரணம் என்ன? அமெரிக்கா முழுக்க ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு மர்மமான ஒரு திகிலான சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்பில் உங்களுக்கு சரிவர நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே அங்கே அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
இறந்து போன இந்த ஷனன் சின்ன வயதுல இருந்து நல்லா படிப்பாங்க. அவங்க ஸ்கூல்லையா இருக்கட்டும், காலேஜ்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வந்திருக்காங்க. ஃபைனான்ஸ் சம்பந்தமான கோர்ஸ் தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால இறந்து போவதற்கு முன்னாடியே 2 கோர்சஸ்லாம் முடிச்சிருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கா, அவங்க ஸ்கூல் டைம்ல, காலேஜ் டைம்லலாம் அந்த ஸ்கூல் காலேஜோடைய ஸ்டூடெண்ட் லீடராகவுமே இவங்க இருந்திருக்காங்க. குதிரை சவாரியிலுமே இவங்க லீடரா இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த அளவுக்கு பயங்கரமா ஆக்டிவா இருந்த இந்த பொண்ணு தான் மர்மமான முறையில் அந்த அபார்ட்மெண்ட்ல கொலை செய்யப்பட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபெடலோஃபியா அப்படின்ற இடத்துக்கு வருவதற்கு முன்னாடி மேரிலாண்ட் அப்படின்ற பகுதியில் தான் இந்த பெண் வாழ்ந்திருக்காங்க. இங்கே உள்ள ஃபெடலோஃபியா யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு சீட்டு கிடைச்சதுக்கு பிறகு தான் தன்னுடைய அப்பாவை அழைச்சிட்டு வந்து ஒரு சேஃபான ஒரு வீட்டில் தங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்படிதான் இந்த ரிட்டன் ஸ்கொயர் அபார்ட்மெண்ட்ல 2nd ஃப்ளோரில் இந்த பொண்ணை தங்க வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு தங்கியிருந்த அந்த பால்கனியுமே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு மரத்து வழியா அந்த பால்கனிக்கு வரக்கூடிய சாத்தியம் அதிகமாக இருந்திருக்கு. அது கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்டிங் வந்து ஒரு 3 அடி தான் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. இதனால அந்த பால்கனியில யாரும் ஏறி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு முள்ளு வேலி மாதிரியான செட்டப்லாம் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அதையும் மீறியுமே ஒரு மர்ம மனிதன் அதுக்குள்ள நுழைஞ்சிருக்கான் அப்படிங்கிறது போலீஸ் ஆபீசர் சம்பவ இடத்துக்கு வந்து இறந்து கிடக்கிற ஷனனுடைய சடலத்தை பார்க்கும்போது தான் தெரிய வருது. தொடர்ந்து ஷனன் இறந்து கிடக்கிற அந்த பெட்ரூமை கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க. அந்த ரூம்ல உள்ள சுவர்கள்லையுமே பால்கனி வரைக்குமே ரத்தம் சிந்தி இருக்கிறத போலீஸ் ஆபீசரால பார்க்க முடியுது. தொடர்ந்து அந்த பெண்ணுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்குமே அனுப்பி வைக்கிறாங்க. தன்னுடைய மகளை ஒரு சேஃபான அபார்ட்மெண்ட்ல தான் தங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைச்ச ஷனனுடைய அப்பா அம்மாவுக்கு ஏற்கனவே இந்த ஏரியாவில் ஒரு சீரியஸ் சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமலே போயிருந்திருக்கு. சரியா இந்த பொண்ணு இறந்து போவதற்கு 1 வருடத்திற்கு முன்னாடி ஜூன் 20, 1997 ஒரு பெண்மணி திடீர்னு 911க்கு கால் பண்ணி என்ன தகவல் சொல்றாங்கன்னா, என்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு மர்ம மனிதன் ஜன்னல் கண்ணாடி வழியா வீட்டுக்குள்ள நுழைய பார்த்தான், அவனுடைய முடி கூட இந்த இடத்துல கிடக்கு, சீக்கிரமா வாங்க, அவனை முழிச்சிருக்கிறத பார்த்துட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை அந்த பொண்ணு சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு கிடைச்ச அந்த முடிய 18 மாசம் கழிச்சு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை செக் பண்ணி பார்த்திருக்கு. ஆனா அந்த சமயத்துல இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு 1 மாசம் கழித்து அதே ஏரியாவில் ஜூலை 11, 1997 ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி முடிச்ச ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்கு வந்து தூங்கி இருந்திருக்காங்க. ஆனா மறுநாள் காலையில கண் முழிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய உடம்புல ஒட்டு துணி கூட கிடையாது. அவங்களுடைய கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில இருந்திருக்கு. ப்ளீடிங் பயங்கரமா இருந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது அவங்க பலாத்காரம் செய்யப்பட்டு அவங்களுடைய வீட்டில் இருக்கிற சில பொருட்கள்லாம் காணாம போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால இமிடியேட்டா 911க்கு கால் பண்ணி சொல்றாங்க. ஆனா அப்பவுமே போலீஸ் ஆபீசர் சில டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த வழக்கை பத்தி பெருசா எடுத்துக்காம அப்படியே விட்டு இருந்திருக்காங்க. இது முடிஞ்சதுக்கு பிறகு அதே ஏரியாவில் இன்னும் சில பிளாக்லாம் தள்ளி சரியா ஆகஸ்ட் 6, 1997 இதே மாதிரி ஒரு பெண் வந்து காலை நேரத்தில் கண்முழிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய உடம்புல எந்த துணியுமே இல்லாமல் கைகால்கள்லாம் கட்டப்பட்டு இரவு நேரங்களில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட மாதிரியான உணர்வுகளை அவங்க உணர்ந்து இருந்திருக்காங்க. அதன் பிறகு 911க்கு கால் பண்ணியுமே தகவல் கொடுத்துருந்துருக்காங்க. இது முடிஞ்ச அடுத்த ஒரே வாரத்தில் சரியா ஆகஸ்ட் 13, 1997 இன்னும் சில பிளாக்லாம் தள்ளி இதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு நடந்திருந்திருக்கு. இந்த சமயத்தில் சில பிளட் சாம்பிளும் சில டிஎன்ஏ சாம்பிளும் கிடைச்சிருந்திருக்கு. இது எல்லாமே ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடந்த அந்த கிரைம் சீன் கூட ஒத்து போக ஆரம்பிக்குது. இதனால ஒரு சீரியல் ரேபிஸ்ட் தான் இந்த ஏரியாவில் சுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இதனால அவனை தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் தொடர்ந்து பல மாதங்கள் இந்த மாதிரியான விஷயம் எங்கேயுமே நடக்காமலே போகுது. அதன் பிறகுதான் இறுதியாக மே 7, 1998 வாக்கில் இந்த ஷனன் அப்படின்ற பெண்ணும் அதே மாதிரி மர்மமான முறையில் பலாத்காரம் செய்யப்பட்டிருந்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஷனன் மட்டும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 5 கேஸ்லுமே இருக்கிற ஒரே விஷயம் எல்லாரையுமே பாலியல் பலாத்காரம் செஞ்சிருந்திருக்கான். அதே சமயம் அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் திருடிட்டு போயிருந்திருக்கான். முக்கியமா ஷனன் இறந்து போனப்போ அவங்களுடைய ஜுவல்லரி, அவங்களுடைய பெண், 100க்கும் மேற்பட்ட CD, அவங்களுடைய பேனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை திருடிட்டு போயிருந்திருக்கான். தொடர்ந்து ஷனனுடைய வீட்டில் கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் DNA எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல மற்ற கிரைம் சீன்ல கிடைச்ச எல்லாத்துக்கூடயுமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகிருந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த 5 சம்பவத்திலுமே ஒரே ஆள் தான் ஈடுபட்டிருக்கான் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. ஷன்னனுடைய வீட்டில் அந்த முள்வேலி என்னதான் பால்கனியில் இருந்தாலுமே அதை தாண்டி தான் அந்த மர்ம மனிதன் அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருந்திருக்கான். இதனால அவனை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு மட்டும் அவனை நேரடியாக பார்த்துருக்காங்களா, அவங்களை கூப்பிட்டு வந்து ரஃப்பான ஸ்கெட்சை வரைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வரைஞ்ச ஸ்கெட்சில் யாராவது மேட்ச் ஆகுறாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய டேட்டா பேஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதே சமயம் இந்த நபருக்கு 20 இருந்து 30 வயதுக்குள்ள தான் இருக்கும். இந்த உருவத்தோற்றத்தில் இந்த ஏரியாவில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி
சொல்லி பல ஆங்கிள் அந்த ஸ்கெட்சில் இருக்கிற மனிதனை தேடிக்கிட்டே வராங்க. இது ஒரு பக்கம் நடக்க, அந்த ஸ்கெட்சை பல இடங்கள்ல போஸ்டரா ஒட்டி இந்த நபரை பத்தி யாராவது தகவல் கொடுக்கறவங்களுக்கு $40,000 அமெரிக்கன் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ரிவார்டுலாம் அறிவிச்சிருந்திருக்காங்க. இந்த போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டதுக்கு பிறகு அந்த ஏரியாவில் எந்த ஒரு கிரைமுமே நடக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த இடத்துல இருந்து 1700 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கொலரோடோ அப்படின்ற பகுதியில் உள்ள ஒரு இடத்துல இதே மாதிரியான சேம் பேட்டர்னில் ஒரு கிரைம் நடக்க ஆரம்பிக்குது. பென்சில்வேனியாவுடைய பக்கத்து ஸ்டேட்டான கொலரோடோ அப்படின்ற மாகாணத்தில் உள்ள ஃபோர்ட் கொலின்ஸ் அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல ஷனன் இறந்து போய் 3 வருடங்கள் கழித்து சரியா மே 10, 2001 ஒரு பெண் இதே மாதிரி மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் போது அவங்களுடைய கைகால்கள் கட்டப்பட்டிருக்கு, அவங்களுடைய பொருட்கள் திருடப்பட்டிருந்திருக்கு, அவங்க பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருந்திருக்காங்க. இதை உடனடியாக போலீஸ் ஆஃபீஸருக்கு தகவல் கொடுக்குறாங்க. இது முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து ஒரு வீட்டில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பெண் தனியாக இருக்கா அப்படிங்கிறத நோட்டமிட்ட அந்த மர்ம மனிதன் அவங்களுக்கு தெரியாமலே ஜன்னல் வழியா போய் பின்பக்கமா அவங்களுடைய வாயை பொத்தி அவங்களுடைய முகத்துல பில்லோ கவர்லாம் போட்டு மிரட்டி இருந்திருக்கா. நீ எனக்கு ஒத்துழைச்சுனா உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிடுவான் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுடைய கணவர் ரீசெண்டாக தான் கேன்சர்ல இறந்து போயிருக்காரு. அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறதுனால ஒருவேளை தன்னையும் கொலை பண்ணிட்டா தன்னுடைய மகனுடைய வாழ்க்கை பாதிப்படையும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அவனுடைய இச்சைக்கு இணங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த மர்ம மனிதன் அவனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போனதுக்கு பிறகு இமிடியேட்டா 911க்கு கால் பண்ணி தகவலை சொல்றாங்க. தொடர்ந்து போலீஸ் ஆபீசருமே சம்பவ இடத்துக்கு வந்து அங்க கிடைக்கிற ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா அந்த பால்கனியோடைய உடன் கட்டையில 3 ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று கிடைச்சிருந்திருக்கு. அதே எல்லாத்தையுமே அவங்களுடைய டேட்டா பேஸ்ல செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இதே மாதிரியான சில கேசஸ்லாம் ஃபெடலோஃபியாவில் நடந்திருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சதுமே இமிடியேட்டா பென்சில்வேனியா போலீஸுக்கு இந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே அனுப்பி வச்சு அங்க நடந்த கிரைம் சீன் கூட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இங்க நடந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அதே மனிதன் தான் அங்கேயுமே ஈடுபட்டிருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸ் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்படுது. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபெடலோஃபியா அப்படின்ற பகுதியில் இருந்து யாரெல்லாம் இந்த கொலரோடோ மாகாணத்தில் உள்ள ஃபோர்ட் கொலின்ஸ் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக ஷனானுடைய கொலை வரைக்குமே எத்தனை பேர் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது 39,000 பேர்கிட்ட வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதே சமயம் ஷனான் இறந்து போன சமயத்தில் 319 டிரான்சாக்ஷன் மட்டும், அதாவது பேங்க் டிரான்சாக்ஷன் மட்டும் நடந்திருக்கு. இப்படி நிறைய லிஸ்ட்லாம் எடுத்து 800க்கும் மேற்பட்ட ஆட்களை சந்தேக லிஸ்ட்ல வைத்து அந்த லிஸ்ட்ல உள்ள ஆட்களுடைய போட்டோ இவங்களுக்கு கிடைச்ச அந்த ஸ்கெட்ச் கூட மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே வராங்க. இறுதியா 20ல இருந்து 30 வயதுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க இந்த பிலடெல்பியா அப்படின்ற இடத்துல இருந்து பக்கத்து மாநிலத்துக்கு யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படின்ற லிஸ்டையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த வழக்கை விசாரணை பண்ற டிடெக்டிவான போலி மற்றும் பெரிய அப்படின்றவங்க ஃபாரன்சிக் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு டிவி ப்ரோக்ராமா பார்த்துருந்துருக்காங்க. அதுல லூதியானா அப்படின்ற பகுதியில் இதே மாதிரியான ஒரு கேஸை ஒரு டிடெக்டிவ் கம்ப்யூட்டர் ஜியோகிராஃபிக் மூலமா சால்வ் பண்ணியிருந்திருக்காரு. இந்த ஜியோகிராஃபிக் மெத்தடை வச்சு நாமளும் இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதன் அடிப்படையில் அந்த டிவி ப்ரோக்ராம்ல வந்த அந்த கேஸை பத்தின டீடைல்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சு அந்த டிடெக்டிவ் கிட்டயுமே பேசி அதுல சில டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதன் பிறகுதான் ஹெலிகாப்டர் மூலியமா இந்த ஃபெடலோஃபியா அப்படின்ற பகுதியில் நடந்த கிரைம் சீன் எல்லாத்தையுமே போட்டோஸ் எடுத்து மார்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி துப்பாக்கி படத்துல விஜய் ஒவ்வொரு பாயிண்டா மார்க் பண்ணிட்டே வருவாரோ அதே மாதிரி தான் இந்த ஃபெடலோஃபியா போலீஸ் ஆஃபீஸருமே லாங் ஷாட் மூலமா அந்த புகைப்படத்தை கம்ப்யூட்டர்ல ரெடி பண்ணி கிரைம் நடந்த இடத்தை ஒன்னா மார்க் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி மார்க் பண்ணி பார்த்ததுல தான் எல்லாமே இந்த தெருவில் இருந்து அடுத்த தெரு, அப்படி இல்லைன்னா அதுக்கு பக்கத்து தெரு, இப்படி ஒரே ஏரியாக்குள்ள தான் நடந்திருக்கு. ஆக மொத்தம் இந்த ஏரியாக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தன் தான் இது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா பண்ணியிருக்க முடியும். ஏன்னா இதுல இறந்து போன பெண்கள் எல்லாருமே தனியாக தான் அந்த வீட்டில் தங்கியிருக்காங்க. ஆக மொத்தம் அந்த குற்றவாளி பர்ஃபெக்டா இவங்க எல்லா பெண்களையுமே பக்காவா நோட்டமிட்டதுக்கு பிறகுதான் அவங்களுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்கான். அவங்கள ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு இவன் நினைச்சிருந்திருக்கான். அதனாலதான் இவனால இது எல்லாத்தையுமே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தை டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து இவங்களுக்கு கிடைச்ச அந்த ஸ்கெட்ச் மறுபடியுமே வைரலாக ஆரம்பிக்குது. பத்திரிகை, ரேடியோ, டிவி அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த 2 மாநிலங்களுமே பப்ளிஷ் பண்ணதன் மூலியமா தான் இந்த பையனுக்கு 29 வயது ஆகுது அப்படின்னும் இவனுடைய பேர் டோரி கிரேவ்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த டோரி கிரேவ்ஸ் அப்படின்றவன் ஆல்ரெடி அந்த சந்தேக லிஸ்ட்ல இருந்திருக்கான். அதே சமயம் போலீஸ் ஆஃபீஸர் 1999 இவனை விசாரிச்சிருந்திருக்காங்க. இப்போ இந்த டோரி கிரேவ்ஸ் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணி பார்க்கும்போது அதே கொலரோடோ மாகாணத்தில், அதாவது கடைசியா கிரைம் நடந்த
நடந்துச்சுல அந்த ஸ்டேட்ல தான் அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ்ல இவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால அவனை பத்தி சீக்கிரட்டா விசாரணை பண்ணும்போது இவன் ஏற்கனவே அதே ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கிற ஒரு கேப்டன் கிட்ட, அதாவது ஒரு லேடி கேப்டன் கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக் மார்க்குமே அவன் மேல இருந்திருக்கு. இதனால இவங்கிட்ட எப்படியாவது விசாரணை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திருமணம் ஆகியிருந்ததுனால அவனுடைய மனைவி கிட்டயுமே நடந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அப்போதான் 2002 ஒரு நாள் மதியம் 3 மணிக்கு ஒரு டென்டல் செக்கப்புக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அந்த இடத்துக்கு போவாரு, நீங்க வேணும்னா அங்க போய் பாருங்க அப்படின்னு டிடெக்டிவ் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த வழக்கை விசாரணை பண்ற டீம் உடனடியாக சம்பவ இடத்துக்கு போயிட்டு டோரியை மீட் பண்றாங்க. அப்போ நாங்க உங்ககிட்ட சில விசாரணைகள் பண்ணணும், எங்களுடைய இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருக்காங்க. டோரியுமே வேற வழி இல்லாம போலீஸ் ஆபீசர் கூட போறாங்க. அப்போ டோரி கிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்கப்படுது. இறுதியா நாங்க உங்க ஃபிங்கர் பிரிண்டும் டிஎன்ஏயும் எடுத்துக்கலாமா அப்படின்னு அவனுடைய பர்மிஷன் மூலியமாவே ஃபார்ம் எல்லாத்தையுமே பக்காவா ப்ரொசீஜரோட அவனுடைய சம்மதத்தோட கையெழுத்துலாம் வாங்கி அவங்க கிட்ட இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் அவங்க கிட்ட இருந்த டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஃபெடலோஃபியா அப்படின்ற பகுதியில் நடந்த அந்த 5 சம்பவத்துக்கும் இந்த கொலரோடா அப்படின்ற பகுதியில் நடந்த 7 சம்பவத்துக்கும் இவனுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னும் இவன் தான் இது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது போலீஸ் ஆபீசரால கண்டுபிடிக்கப்படுது. போலீஸ் ஆஃபீஸர் இவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை விசாரணை பண்ணும்போது இவனுக்கு இரவு நேரத்தில் தூக்கமே வராது சார், திடீர்னு நைட்டில் எழுந்து எங்கேயே நடந்து போவான், ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அவனுடைய உடம்புல நிறைய கீறல்கள்லாம் இருக்கும், என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் நிறைய காரணங்கள்லாம் சொல்லுவான், ஆனால் அதுக்கான உண்மைகள் எல்லாமே எனக்கு இப்போதான் புரியுது அப்படின்னு ஷாக்கிங்கோட இந்த பொண்ணு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்திருக்காங்க. அதே சமயம் நிறைய பெண்கள் இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம், ஆனால் அவங்க யாருமே ஒருவேளை வெளியில் போலீஸ்கிட்ட சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இதனால இந்த சம்பவத்தை தவிர இன்னும் நிறைய சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுமே சொல்லி இருந்திருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட விசாரணை பண்ணும்போது நான் தான் இது எல்லாத்தையுமே பண்ண அப்படின்ற ஒரு உண்மையை இவன் ஒத்துக்கொள்ளவும் செய்யறா. இறுதியா ஷனனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஷனனை நீண்ட நாட்களாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன், அவள் தனியாக தான் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதே சமயம் அவளுடைய பால்கனி விண்டோ சில நேரங்களில் திறந்தே தான் இருக்கும், ஃப்ரெஷ் ஏர் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவள் எப்போதுமே திறந்து தான் வச்சிருப்பா. இதை நான் நல்லா நோட் பண்ணேன். என்னதான் அந்த இடத்துல ஒரு முள்ளுவேலி மாதிரியான ஒரு செட்டப் இருந்தாலும் நான் அதை ஈஸியாக கடந்து உள்ளே போயிட்டேன். நான் போன நேரத்தில் இந்த ஷனன் பாத்ரூமில் அவங்களுடைய எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்ததுமே என்னை பார்த்துட்டாங்க. இதனால அந்த பொண்ணு கூட பயங்கரமாக சண்டை போட வேண்டி இருந்துச்சு. அந்த சமயத்தில் என்னுடைய இடது பக்க விரலை பயங்கரமாக கடிக்க ஆரம்பிச்சிட்டா. இதனால ரத்தமும் வர ஆரம்பிச்சு சுவர்கள்லையுமே பால்கனிலுமே ரத்தம் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேற்கொண்டு அவள் கத்திக்கிட்டே இருந்ததுனால எங்கே யாராவது வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கழுத்தில் ஓவர் பவர் கொடுத்து நெருக்க ஆரம்பிச்சிட்டேன். அதன் பிறகு அவளை பெட்டுக்கு தள்ளி அவருடைய வாயை பற்றி நான் தொடர்ந்து கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருந்ததுல அவருடைய கழுத்து எலும்பு உடஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்திலே அவகிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்ல. பதட்டத்துல என்ன பண்றதுனே தெரியல. யாரோ டோரை தட்டுற மாதிரியான சத்தமும் எனக்கு கேட்டுச்சு. இதனால உடனடியா ஸ்கிரீன் டோர், பால்கனி டோர் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டேன். அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அங்கிருந்து தேவையான பொருட்கள்லாம் திருடி கொண்டு எஸ்கேப் ஆகி போயிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த டோரி அப்படின்றவன் கொடுத்திருந்திருக்கான். இவன் சொன்ன இந்த தேரியை வச்சு பார்க்கும்போது டிடெக்டிவ்க்கு என்ன தோணுதுன்னா, சனன் கத்துற சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தப்போ 911க்கு கால் பண்ணி போலீஸ் வந்தாங்கல்ல, அப்போ போலீஸ் வந்த சமயத்தில் கூட இவன் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்கான். இவன் போலீஸை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கூட நான் போலீஸை பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்துல இருந்து ஒரு 5 நிமிடத்திலே கிளம்பி போயிட்டாங்க. போலீஸ் வெளில பால்கனியில் லைட் அடித்து பார்க்கும்போது எல்லாமே க்ளோஸ் பண்ணப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால ஒரு சேஃபாக தான் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. அதன் பிறகு மதிய நேரத்தில் லஞ்சுக்கு தன்னுடைய தங்கச்சி ஷனன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பார்த்தப்போ பால்கனியோடைய டோர் திறந்தபடி இருந்திருக்கு. ஆனா ஸ்கிரீன் டோர் மட்டும் லாக் பண்ணப்பட்ட நிலையில இருந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது டோரி போலீஸ் வந்தப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்கான். போலீஸ் போனதுக்கு பிறகுதான் அந்த பால்கனி டோரை திறந்துட்டு இவன் வெளியிலேயே வந்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்ச இவனுடைய ஸ்டேட்மெண்ட் மூலியமா தெரிய வர ஆரம்பிக்குது. ஒருவேளை அன்னைக்கு போலீஸ் உள்ள செக் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அன்னைக்கே இவன் மாட்டே இருந்திருப்பான். எப்படி 4 வருஷம் கழிச்சு போலீஸ் கிட்ட அவன் மாட்டே இருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. இந்த விஷயம் அந்த சமயத்தில் பத்திரிகையில் இன்னமுமே பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிக்குது. தனியாக இருக்கிற பெண்களுடைய வீட்டில் யாரோ ஒருத்தர் நுழையிறான் அப்படின்ற ஒரு விஷயம் ஷனன் இறந்து போவதற்கு 4 முறைக்கு மேலே பதிவு செய்யப்பட்டிருந்திருக்கு. இதனால் அந்த சமயத்தில் இந்த வழக்கை சீரியஸாக எடுத்து போலீஸ் ஆஃபீஸர் விசாரிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷனன் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு அந்த ஃபெடலோஃபியா போலீஸ் ஆஃபீஸர் மேலே வைக்கப்படுது. இறுதியாக கிரைம் சீனில் இருந்து கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ எல்லாமே இவனுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனதுனால நீதிமன்றம் 60 இருந்து 120 ஆண்டு காலம் சிறை தண்டனையை கொடுத்திருந்திருக்காங்க. தற்போதைக்கு இவன் ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான்.
இவனுடைய இந்த எச்ச புத்தியினால எந்தவித தவறுமே பண்ணாத இவ்வளோ பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவன் சம்பவத்தில் ஈடுபட்ட பெண்கள் எல்லாருமே தன்னந்தனியாக வீட்டில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே இறந்து போனது ஷனன் மட்டும்தான். ஏன் ஷனனை மட்டும் கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவ என்னுடைய விரலை பயங்கரமாக கடிக்க ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருந்தா. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவளுடைய கழுத்தை நான் சும்மா தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அவளுடைய எலும்பு உடஞ்சிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே எனக்கே பதட்டம் ஆயிடுச்சு. அதன் பிறகுமே அந்த பெண்ணுடைய உடம்பு கூட பாலியல் ரீதியான உறவுல ஈடுபட்டு தேவையான பொருட்கள்லாம் திருடிட்டு தான் அங்கிருந்து எஸ்கேப் ஆனா அப்படின்னு பின் நாட்களில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இவனுடைய வாயில இருந்தே வெளியில வந்திருக்கு. இந்த மாதிரியான ஆட்களும் இந்த உலகத்தில் வாழ்றாங்க அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்க இந்த வழக்கு பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் போலீஸோடைய ஆக்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.